வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு, புளி, தேங்காய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். கடாயில் ஒரு எண்ணெய் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கடலையை போட்டு 2 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். இப்போது இது 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். இப்போ நான் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. காஞ்ச மிளகாய் வச்சுருந்தாலே அது, புளி, இதையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வறுத்து வச்சுருக்க ஜாமான்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பெருங்காயம், மிளகாய், புளி, உப்பு, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம். இப்போது இது கூட நான் கடலையை ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் நான் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, இது கூட 2 உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு மிளகாவை வச்சுக்கலாம். கடைசியில் 2 கருவேப்பிலை இலையை தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கடலை சட்னி ரெடி. இந்த வேர்க்கடலை சட்னி தோசை, இட்லிக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இதோட டேஸ்ட்டுன்னு. இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.